எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வால்நட் பர்ஃபி. நான் இந்த ரெசிபியை வால்நட்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். வாங்க இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 2 கப் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட்ஸை ரஃபாக 1-2 நறுக்கிக்கலாம். எல்லாத்தையும் நறுக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் உருகுனதும் நறுக்கின வால்நட்ஸை சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக வரா மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வறுக்கும்போது பர்ஃபி நல்லா க்ரன்ச்சியாக வரும். ரோஸ்ட் பண்ண நட்ஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு ட்ரேல எல்லா பக்கமும் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு சாஸ்பேனில் 2 கப் வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் தண்ணி ஊற்றி பாகு வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இந்த பாகை ஒரு பேனில் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது வெல்லத்தில் இருக்கிற மண், தூசி இது எல்லாமே எடுத்துடலாம். இப்போ தான் நம்ம சிக்கிக்கு தேவையான பாகு காய்ச்ச போகிறோம். இது ரொம்ப பொறுமையாக கவனமாக செய்யணும். பாருங்கள், பாகு எப்படி கொதித்து பொங்கி வருதுன்னு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாக ஆயிட்டு வருது. ஒரு கிணத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெடியான பாகை கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள். அது கரைஞ்சி போகாமல் ஷேப்பாக இருந்ததுன்னா பாகு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விடுங்க. இப்போது நறுக்கி வறுத்த வால்நட்ஸை போட்டு பாகு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எப்படி கம்பி கம்பியாக பாகு வருதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு சிக்கி கரெக்டாக வரும். ரெடி ஆகிடுச்சு. இதையை அப்படியே நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் மாற்றிடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஆறட்டும். அருமையான வால்நட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஆறுனதும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் பீசஸாக போட்டுக்கலாம். வால்நட்ஸ் பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டு இந்த பர்ஃபியை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.